ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சன் டு கிளீனிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி, கிரேவி ரெசிபி. அதாவது சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை கூட வச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது நான் பலாக்கொட்டையில் தான் பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் சீசனே முடிய போது இப்போ தான் எனக்கு கிடச்சிருக்கு. பட் டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். அப்படியே சிக்கன் கிரேவி மாதிரியே இருக்கும். சிக்கன் செய்ய முடியல அப்படின்னா பலாக்கொட்டை கிடச்சதுன்னா கண்டிப்பாக அதில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு இது பண்ணுறதுக்கு ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆகும். ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப ஈஸியாகவே பண்ணிடலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. பலாக்கொட்டை பிடிச்சவங்களுக்கு இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிக்கும். பிடிக்காதவங்க தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயை சூடு பண்ணிக்கோங்க. இதில் வந்து எண்ணெய் 3லேருந்து 4 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நான் நார்மல் சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் இதில் ஹோல் கரம் மசாலா வந்து கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சேர்த்துருக்கேன், அதாவது சோம்பு, அதாவது ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக அந்த ஸ்டார் அன்னாசி இருக்கும் இல்லையா, அன்னாச்சி பூ, அது சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயத்தை நான் வந்து சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இன்னொரு வெங்காயத்தை வந்து நம்ம அரைக்க போகிறோம் பேஸ்ட்டாக. 2 வெங்காயம் மொத்தமாக தேவைப்படும். அதில் 1 வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா கருப்பாகணும்லாம் இல்லை, கொஞ்சம் லைட்டாக வந்து வெந்ததும் இதில் ஒரே ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். 2 தக்காளி எடுத்துருக்கோம். 1 அரைக்க போகிறோம், 1 வந்து இதில் வதக்கிக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துட்டா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். இதை வந்து நல்லா 2ம் மெர்ஜ் ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க, அப்போ சீக்கிரமாக வந்து நமக்கு வதங்கி வந்துடும். வெங்காயம் தக்காளி ஓரளவு நல்லா வதங்கட்டும், நம்ம வதக்கிக்கலாம். சட்டி பாருங்கள் என்ன நிலைமையில் ஆகிடுச்சுன்னு. கூடிய சீக்கிரம் வேறு சட்டி வாங்கணும் ஃபஸ்ட்டு. இப்போ வெங்காயம் தக்காளி ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ஆக்சுவலாக இதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்க்கணும். அந்த கிளிப்பை நான் ஆட் பண்ண மறந்துட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவும் இல்லை அப்படின்னா லைட்டாக தட்டிட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசம் போனதுக்கப்புறமா நான் மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு பெரிய வெங்காயம் அண்ட் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 2த்தையும் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். தக்காளியும் வெங்காயமும் நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி சேர்க்கும்போது நமக்கு கிரேவி நல்லா நிறையா கொஞ்சம் திக்காகவும் கிடைக்கும். அதனால் அரைச்சிட்டு பச்சையாக தான் அரைச்சிட்டு சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறமா மசாலா வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் அண்ட் 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, இது 4மே சேர்த்துருக்கேன். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, இது 4மே சேர்த்துருக்கேன். கலர் வேணும் அப்படின்னா கொஞ்சமாக நீங்கள் காஷ்மீரி மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம். அது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளி நம்ம பச்சையாக தான் அரைச்சி சேர்த்துருக்கோம் இல்லையா, அதோட பச்சை வாசம் எல்லாம் நல்லா போகணும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம நல்லா வந்து குக் பண்ணணும். மூடி போட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம். அந்த வெங்காயம் தக்காளி நல்லா ரா ஃப்ளேவர்லாம் போயிட்டு இந்த அளவுக்கு நமக்கு வதங்கி வரும். நம்ம தண்ணியாக இருந்தது இல்லையா, முதல்ல வெங்காயத்தில் இருக்க தண்ணியெல்லாம் வெளியில் வந்திருக்கும். இப்போ அது எல்லாமே நல்லா ட்ரை ஆகிட்டு நமக்கு இந்த அளவுக்கு வதங்கி வரணும். இப்படி வதங்கினா தான் அதோட பச்சை வாசம் போகும், கிரேவியும் உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த சமயத்தில் உங்களுக்கு தண்ணி வேணும் அப்படின்னா கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா வந்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கிட்டு இதுக்கப்புறமா வந்து நான் தண்ணி வந்து ஒரு கிளாஸ் சேர்த்துக்கிறேன். எனக்கு வந்து கிரேவி இன்னும் கொஞ்சம் எனக்கு தண்ணியாக இருந்தால் பெட்டராக இருக்கும்னு தோணுச்சு. தண்ணி சேர்த்துக்கிட்டு இப்போ கிரேவிக்கு தேவையான உப்பும் சேர்த்துருக்கேன். ஃபைனலாக இதில் வந்து நான் வேக வச்ச பலாக்கொட்டையை 2 வந்து கீறிட்டு சேர்த்துருக்கேன். பலாக்கொட்டை வேக வைக்கும்போது நான் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன். நீங்கள் ப்ளைனாக வேக வச்சாலும் பரவாயில்ல, பட் உப்பு போட்டு வேக வைக்கும்போது கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துடும் நமக்கு. இதில் அந்த தோல் எடுக்கிறதா கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, ரொம்ப டைம் ஆகுதுங்க அந்த தோல் எடுக்கிறதுக்கெலாம். பெட்டர் நான் லைட்டாக காய வைக்கணும்னு நினைக்கிறேன். காய வச்சுட்டோன்னா தோல் நல்லா உதிர்ந்துடும், அதுக்கப்புறமா நம்ம வேக வைக்கலான்னு நினைக்கிறேன். பட் நான் அதை ட்ரை பண்ணல, அப்படியே பச்சையாகவே வேக வச்சுட்டேன். அது தோல் நல்லா ஒட்டிக்கிட்டு இருந்துச்சா, உரிக்கிறதுக்கே ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஒரு வழியாக உரித்து போட்டேன். இப்போ பலாக்கொட்டையெல்லாம் அந்த கிரேவி கூட நல்லா நமக்கு வெந்து வரணும், அப்போ தான் அது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு நமக்கு நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வந்து
நம்ம கொதிக்க விட்டால் போதும். கிரேவி வந்து நல்லா திக்காக கிடச்சிரும். ஸோ இப்போ இந்த கன்சிஸ்டன்சி ஓகேனா கூட நீங்கள் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்படியே வந்து நம்ம இட்லி தோசைக்கு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நம்ம சப்பாத்திக்கு கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் நான் இன்னொரு 2 நிமிஷம் கூட வச்சுக்கிட்டேன். இந்த அளவுக்கு நல்லா திக்கானதும் கொஞ்சமாக கடைசியாக கொத்தமல்லி வந்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிட்டேன். கொத்தமல்லி சேர்த்துட்டு லைட்டாக ஒருக்க வந்து கிளறிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான நம்ம பலாக்கொட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ஃப்ரீயாக இருந்தீங்க, ரெசிபி பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வீடியோ இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.